அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்டர்னல் செக்யூரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் இன்சர்ஜென்சி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சியை குறித்து தான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இன்சர்ஜென்சினா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இன்சர்ஜென்சி இஸ் அண்ட் ஆர்ம்டு ரெபிலியன், அதாவது ஆயுதமேந்தி போராடக்கூடியவங்கள தான் ஆர்ம்டு ரெபிலியன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடிக்கடி நம்ம ஏரியாக்களில் போராட்டங்கள் நடக்கும். அதெல்லாம் ஒரு வாய்வழி போராட்டமாக இருக்கும், சாலை மறியல் நடக்கும். இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஆனால் இன்சர்ஜென்சி அப்படிங்கிறது ஆயுதமேந்தி, அதாவது நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு அணுகுன்ற சாரிங்க ஒரு பாம்ஸை வச்சு அவங்க அங்கே பஸ் ஸ்டாண்டுகளை வெடிக்க வச்சு போராடுவாங்க. அது பிறகு துப்பாக்கிகள் வச்சு போராடுவாங்க. இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ். இந்த ஆர்ம்ஸை வச்சு தங்களுடைய பாருங்கள் அகைன்ஸ்ட் த எஸ்டாப்ளிஷ்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க போராடுவாங்க. அது எந்த கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட்டாக வேணா இருக்கலாம். இப்போது இந்தியன் கவர்மெண்ட்டாக கூட இருக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இந்தியன் கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ அதுக்கு பங்களாதேஷ் எடுத்துங்க. பங்களாதேஷுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் இருந்தது. ஸோ இப்போ அந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு குரூப் அங்கே கவர்னன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த குரூப்புக்கு எதிராக இன்னொரு குரூப் ரெடி ஆகலாம். ஸோ அதுபோல் எந்த ஒரு கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குதோ அதுக்கு எதிராக இவங்க போராடுவாங்க. யூஸ்வலி டு டிமாண்ட் த செசேஷன், அட்டானமி ஆர் ஐடியாலஜிக்கல் சேஞ்ச், அதாவது பிரிவினையை குறித்து அவங்க போராடுவாங்க. தனியான ஒரு சுதந்திரம் வேணும்னு போராடுவாங்க. ஐடியாலஜிக்கல் சேஞ்ச் வேணும்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதாவது மக்களாட்சியை மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கூட யாராச்சும் ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால ஸோ அந்த ஐடியாலஜிக்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ சோஷியலாக இருக்கக்கூடாது, அது ஒரு மொனார்கி கவர்மெண்ட்டாக மாற்றணும். ஸோ அந்த மாதிரி ஐடியாலஜிக்கல் தாட்டில் இவங்க ஒரு ஆயுதமேந்தி ஒரு ஆர்ம்டு ரெபிலியனாக இருக்கிறவங்கள தான் இன்சர்ஜென்சின்னு சொல்லுவாங்க. இது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்சர்ஜென்சி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் கிரீவன்சஸ், அதாவது அரசியல் காரணமாக அவங்க பாதிக்கப்பட்டிருப்பதுனாலையும். இப்போது இதெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இல்லையா. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் எதனால் இந்த இன்சர்ஜென்சி இருக்காங்கன்னு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் கிரீவன்சஸ்னால, ரிலீஜியஸ் ரேடிக்கலைசேஷனால், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ இந்து முஸ்லீம்ஸ் அங்கே 2 பேருக்குமே இருக்காங்க. அவங்க தங்களால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு போது அதனால் வெகுண்டு எழுதுறாங்க. கிராஸ் பார்டர் டெரரிசம், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஸோ அந்த கிராஸ் பார்டர் டெரரிசம்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏலியனேஷன் ஆஃப் யூத், அதாவது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் அந்நியப்படுத்தப்படுறோமோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறதுனாலையும் அங்கே இன்சர்ஜென்சியானது உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பேக்ரவுண்ட் ஆஃப் இன்சர்ஜென்சி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய இந்த பெஹல்காம் அட்டாக் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி இந்த ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த டிஸ்பியூட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். ஸோ அதோட டைம் லைன் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இன் 1947 பார்ட்டிஷன், பாகிஸ்தான்ஸ் அட்டெம்ப்ட் டு அனெக்ஸ் த காஷ்மீர். ஸோ காஷ்மீர் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஸோ இது காஷ்மீரானது இந்தியாவோட சேரணும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் சொன்னாங்க. இல்லை அது எங்களோட தேவைன்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இருந்து இந்த ப்ராப்ளமானது உருவாகிட்டே இருக்குது. இன் 1952 1980 பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டின் காரணமாக, சென்டர் ஸ்டேட் டென்ஷன்ஸின் காரணமாக, அதாவது நீங்கள் பாருங்கள் இந்த டைம் பீரியடில் இந்த அரசியல் கட்சிகளுடைய இன்ஸ்டபிலிட்டி அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாருங்கள். 1956 மொழிவாரி மாநிலங்கள், லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் செப்பரேஷன் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாடுமே ஒவ்வொரு ஸ்டேட்டுமே தங்களுக்கான தனியான மாநிலம் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ இது ஒரு காரணமும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொஞ்சம் பேர் பாகிஸ்தானோட போகணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இந்தியாவோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிஸ்பியூட்டாக வந்திருக்கு. இன் 1987 ரிக் த ஸ்டேட் எலெக்ஷன் ரிசன்மெண்ட் யூ டேக் அப் த ஆர்ம்ஸ். இது பாருங்கள், முன்னாடி சொல்லியிருந்தாங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஓட்டெடுப்பு நடத்தி அந்த ஓட்டெடுப்பின் காரணமாக மக்கள் எங்கே விருப்பப்படுறாங்களோ அங்கேயே அவங்க ஜாயின் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அங்கே இருக்கக்கூடிய யூத்துக்கு போதுமான திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லாததுனால அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆயுதம் மீது போராடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. In 1989 onward, full-scale insurgency begins with Pakistan support. அது வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அட்டானமஸாக இண்டிஜினஸாக அங்கே இருக்கக்கூடிய அந்த போராட்டமானது இருந்தது. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா பாகிஸ்தானுடைய சப்போர்ட்டில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த டெரரிஸ்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்போர்ட்டோடு இருக்கும். அதாவது ஒரு நாடானது ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் சப்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுபோல் பாகிஸ்தானானது இன்சர்ஜென்சி குரூப்புக்கானது சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்சர்ஜென்சியோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய ரோல்ஸ் என்ன, ஐஎஸ்ஐ இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ், ஐஎஸ்ஐ தீவிரவாதின்னு சொல்லிட்டு நிறைய சினிமாக்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுத்து ஆர்ம்ஸ் கொடுத்து இன்ஃபில்ட்ரேட்ஸ் த மிலிட்டன்ஸ், அதாவது
பாகிஸ்தானில் ட்ரைனிங் கொடுத்து அவங்க இந்தியாவுக்குள்ளே வர மாதிரி அந்த அந்த சப்போர்ட் சிஸ்டமையும் வந்து இந்த ஐஎஸ்ஐ ஆனது கொடுக்குது. லான்ச்சிங் பேட்ஸ் அலாங் வித் எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லுவோம் இல்லையா. சரி பாருங்கள், இதுதான் காஷ்மீர் அப்படின்னா 2 இடங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் இன்னொன்று வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். இந்த ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட நம்ம பார்டரிங் ஷேர் பண்ணுறோம். இந்த எல்ஓசி அப்படிங்கிறது பாகிஸ்தானோட நம்ம பார்டரிங் ஷேர் பண்ணுறோம். ஸோ இது பாகிஸ்தான் ரோல் இந்த இன்சர்ஜென்சியோட சப்போர்ட்டில். டெரரிஸ்ட் குரூப் ஆக்டிவ். இந்த இன்சர்ஜென்சிக்கு எந்தெந்த டெரரிஸ்ட் குரூப்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படி பார்க்கும்போது லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஹாஹிதீன். இப்போ இந்த பஹல்காம் அட்டாக் இல்லையா, இந்த பஹல்காம் அட்டாக்கு இந்த ஜெய்ஷ் இ முகமது அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் சப்போர்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்தவங்கள தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து அட்டாக்காக அடிச்சாங்கிறது நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். அதன் பிறகு யூத் ரேடிகலைசேஷன், அதாவது சோஷியல் மீடியா மூலமாக லோக்கல் கிரீவன்சஸ் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த டெரரிஸ்ட் குரூப் ஆர்கனைசேஷனுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து இன்சர்ஜென்சி குரூப்பு இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள். ஹைப்ரிட் த மிலிட்டன்சி, சிவிலியன் ஸ்டண்ட் மிலிட்டன்ஸ் வித்தவுட் ஃபார்மல் ட்ரைனிங். அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒரு யூத்து வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இல்லாமல் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து ஒரு மிலிட்டன் குரூப்பை அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்த துப்பாக்கி படத்தில் இந்த ஸ்லீப்பர் செல் குறித்து காட்டிருப்பாங்க பாருங்க. அவங்க ஒரு நார்மலாக ஒரு சிவில் சொசைட்டியில் ஒரு சிவிலியன்ஸாக தான் இருப்பாங்க. அவங்கள எப்படி ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் இல்லாமல் அந்த குரூப்பாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அது பிறகு இந்த டார்கெட்டட் கில்லிங்ஸ், அட்டாக் ஆன் மைனாரிட்டிஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் லோக்கல் லீடர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க, லோக்கல் லீடர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்சர்ஜென்சி. சரி, இந்தியாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஸோ மேலெல்லாம் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்லாம் பார்த்துருக்கலையா. சரி, இதுக்கு இந்தியா என்னென்ன முன்னெடுப்பு ரியாக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி மெஷர்ஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டுங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சியை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்காக. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் 2006 ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தணும். பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தணும். முன்னாடி பார்த்துருப்போம் இந்த 2019 ஒன்று புல்வாமா அட்டாக், அதுக்காக நம்ம நடத்துறது தான் வந்து இந்த பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ஆஃப்டர் புல்வாமா பிறகு. அப்புறம் வந்து யூஏவி, அதாவது மனிதர்கள் இல்லாத ஒரு ட்ரோன்ஸ் நம்ம பயன்படுத்தி ஒரு ஆர்ம்ட் வெஹிக்கிள் பயன்படுத்தி அங்கே அட்டாக் பண்ணுறது. ட்ரோன்ஸ், நைட் விஷன் ஃபார் சர்வேலன்ஸ், இதெல்லாம் வந்து நாம் எடுக்கக்கூடிய செக்யூரிட்டி மெஷர்ஸுங்க. அது வந்து பொலிட்டிக்கல் மெஷர்ஸாக நான் என்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கும்போது அப்ரோகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 2019 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை வந்து ரிவோக் பண்ணுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெகக்னைஸ்ட் இன்டு 2 யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது ஒரு ஸ்டேட்டாக இருந்தது 2ஆக வந்து பிரிக்கிறோம் கண்ட்ரோல்ஸுக்காக. ஆனால் வந்து டெவலப்மெண்ட் மெஷர்ஸ், பிஎம் டெவலப்மெண்ட் பேக்கேஜ் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க, நிறைய டிரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே அந்த மிலிட்ரியானது ஒரு டைமுக்கு போயிட்டு அதை கவ் பண்ணுறதுக்காக தான் அந்த இடங்களில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டனல்லாம் உருவாக்கிது நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டாக ஒரு 6 months பிஃபோர் கூட நம்மளுடைய பிஎம் வந்து அங்கே ஒரு இனாகரேட் பண்ணியிருந்தாரு, நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். டூரிசம் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், இந்த டூரிசம் வந்தது, அதனால் இந்த பகல்காம் அட்டாக் நடந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் மெஷர்ஸையும் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்குறோம். சரி, ட்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஆர்டிகல் 370 ரிமூவல். இந்த ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது அப்ரோகேட் ஆனது பிறகு என்னென்ன விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இண்டிகேட்டர் ஸ்டோன் பெல்ட்டிங், அதாவது இந்த கல்லெறிதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸ் மேலே இல்லை லீடர்ஸ் மேலே அங்கே இருக்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் சார்பாக அவங்க மேலே வந்து கல்லெறிஞ்சு தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இது 2019 முன்னாடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இதன் பிறகு வந்து அது இல்லாமல் இருந்துச்சு. டெரரிஸ்ட் இன்சிடென்ட்ஸ், அதாவது தீவிரவாத நடவடிக்கைகள் வந்து முன்னாடி வந்து ஹையாக இருந்தது, இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. லோக்கல் எலெக்ஷன் அப்படிங்கிறது அடிக்கடி தடைப்படுற மாதிரி இருந்தது, இப்போ வந்து பீஸ்ஃபுல்லாக நடந்தது. இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன் நம்ம சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முன்னாடி லோவாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்தது. டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முன்னாடி ரொம்ப லோவாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனால் இதெல்லாம் நடந்தது, எதனால் இந்த அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இப்போ ப்ராக்டிஸ் கொஷனுங்க. முதல்ல நம்ம ப்ரிலிம்ஸ் கொஷனை பார்த்துருவோம். which of the following groups has been involved in the insurgency in Jammu and Kashmir? அதாவது கீழே இருக்கக்கூடிய எந்தெந்த இன்சர்ஜென்சி குரூப்ஸ்லாம் இன்சர்ஜென்சிக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா, ULFA, ஹிஸ்புல் முஹாஹிதீன். இந்த 4 டெரரிஸ்ட் குரூப்பில் எது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன்சர்ஜென்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க?
சரிங்களா? ஏவா பியா சியா டியா இதில் இருக்கிறத நல்லா யோசிச்சு சரியான ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, அடுத்த வந்து மெயின் கொஷின், ஒரு 10 மார்க் கொஷின். டிஸ்கஸ் த காசஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இன்சர்ஜென்சி இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சியோடைய காசு என்ன, அதாவது எதனால் அவங்க உருவானாங்க, அவங்களுடைய நேச்சர்ஸ் என்ன, அண்டு எவாலுவேட் த இந்தியன் கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு டீல் வித் இட். அதாவது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கூடிய இன்சர்ஜென்சி உருவாவதுக்கான காரணம் என்ன, அவங்களுடைய நேச்சர் என்ன, சரி இதை தடுக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, இது குறித்து ஒரு 10 மார்க்குங்க, ஒரு 150 வேர்ட்ஸில் எழுதி பாடுங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த சந்திப்போம். நன்றி.